இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இந்த கல்யாணத்துல எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு ஒருத்தி கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. தவக்கல, இந்த அம்மா எதுக்கு தேவையில்லாம இத்தனை பேர் முன்னாடி பாரதி எதுக்கு வம்பு கெடுக்கிறாங்க? பாட்டி, அவங்க எல்லாருக்கும் அண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கங்கிற பயம் இருக்கு. அதனால தான் ஏதாவது ஒரு கோக்குமாக்கு வேலை பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பாரதி, என்ன அப்படி பாக்குற? நான் உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேத்தி மித்ரா ஆதிக்கு பொருத்தமானவ இல்ல, அவ நல்லவளும் கிடையாது. அதை நிரூபிச்சு காட்டுறேன்னு நீ என்கிட்ட சொல்லி இருக்க. ஆனா இப்ப வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஆதாரத்தையும் நீ கொடுக்கல. இதுக்கப்புறமும் நீ ஆதாரத்தை கொடுக்க போறேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நீயும் பார்க்காத வேலையெல்லாம் பார்க்கற. என் பேத்தி மித்ரா மேல பழிய போட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு நினைக்கிற. அது உன் கனவுல கூட நடக்காது. எப்படியும் நாளைக்கு காலையில என் பேத்தி கல்யாணம் நடக்கத்தான் போகுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட என் பேத்தி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த மண்டபத்தை விட்டு உன் குடும்பத்தோட நீ வெளியே போகத்தான் போற. அத நாங்க எல்லாரும் பார்க்க தான் போறோம். உனக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நீ ஆளு அந்த மாதிரி. என் பேத்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னா கூட நீ பொய்யா ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்து அத உண்மைன்னு ஆதி மாப்பிளைய நம்ப வச்சிருவியோன்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீ சொன்னா மாப்பிள்ளை கேப்பாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க, நான் சொல்லி கேக்குற அளவுக்கு இங்க யாருக்கும் எதுவும் தெரியாமல அல்ல. நான் ஆதாரம் இல்லாம அவரோட மனசை மாத்தவே மாட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் மித்ரா யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. இப்பவும் சொல்றேன், மித்ரா ஆதி சார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா உங்க பேத்தி சரியானவ இல்ல.